வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா போலீஸ் சாமியாரின் முகத்திரைய கிழிச்சு எறிகிறாங்க ரேவதி. இவர் முன்னாடி தான் உன் கல்யாணம் நடக்கணும், இவர் தாலி எடுத்து கொடுத்து உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்ல நேரம் இவன் எல்லாம் ஒரு சாமியார் அப்படின்னு ஒன்று கொடுத்து உண்மையை வர வைக்கிறாங்க. சிவநாடியின் செட்டப்பு வெளுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம சிவனாண்டி முருகனுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. நம்ம கார்த்திகிட்ட இருந்து தப்பி முருகன் ஓடி வராங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல முருகன்கிட்ட எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னாதான் நீ உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல நேரம் முருகனுக்கிட்ட எல்லா உண்மையும் கொட்டி தீர்க்க முருகன் சிவனாடி கிட்ட கொட்டி தீர்க்காங்க. ரேவதியின் நிலைமைக்கு அவள் ஞாபக மருதியா போறதுக்கு நாங்க தான் காரணம், அவளை ஆக்சிடென்ட் பண்ணது நாங்க தான், இதுக்கெல்லாம் ஹெட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ரெட்டு, அவர் சொன்னபடிதான் நாங்க இயங்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த ரெட்டு அவர் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா அவரோட போட்டோஸ் எதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி ரேவதி நேர போய் சந்திக்கிறாங்க. நான் தான் உங்க அத்தை மகா அப்படின்னு தெரியும்ல, அப்படி இருக்க நேரம் எதுக்காக நீங்க என்கிட்ட உண்மையை போட்டு உடைக்கல அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை தானா வந்துச்சுல, எந்த உண்மையும் யாராலையும் எப்போதும் மறைச்சு வைக்க முடியாது, ஒரு நாள் வெளிப்படும், அதுக்காக தான் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். இன்னும் தோண்ட தோண்ட புதையல் கிடங்கா நம்மளை பற்றி ஏகப்பட்ட உண்மைகள் வரும், அதெல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை உனக்கே தெரிய வரும் ரேவதி. அப்போ சரி, இப்போ நீங்கள் எனக்கு அத்தை பையனி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நான் மாமானி கூப்பிடலாமா, இதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுறோம். தாராளமாக மாமானி கூட்டுங்க அப்படின்னு சொல்ல நேரம் மாமா அப்படின்னு நம்ம ரேவதி கார்த்தியை பார்த்து கூப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லிடலாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா அக்கா இதுக்கு மேலேயும் தாமதிக்க கூடாது, சட்டை புட்டுன்னு ரேவதிக்கு மருந்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். ஏன்னா ரேவதி அந்த டிரைவர் பக்கம் போகிறது மாதிரி இருக்குது, அவள் இவளும் கை நழுவி அந்த டிரைவர் பக்கம் போயிட்டானா கண்டிப்பாக இந்த கல்யாணம் சாத்தியம் இல்லை அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி ஒரு போலீஸ் சாமியாரை செட் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த வீட்டில் கல்யாணம் சட்டுப்புட்டுன்னு நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் போய் சொல்லுங்கள் அந்த சாமுண்டேஸ்வரி கிட்ட அப்படின்னு சாமுண்டேஸ்வரியை ஏமாற்ற சிவனாண்டி ஒரு போலீஸ் சாமியாரை சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போலீஸ் சாமியாரும் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வராங்கன்னே சொல்லலாம். இங்கே நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட இந்த பாருமா, உன் வீட்டில் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நீ நடத்த ஏற்பாடுகள் நடக்குது, கல்யாணம் சீக்கிரமாக நடக்க போகுது, ஏன் சாமிஜி உங்கள் கையாலே இப்போவே என் பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுத்து எனக்கு கொஞ்ச நேரத்தில் கல்யாணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் இது சரி, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், ரேவதிக்கு மருந்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிடணும், இல்லாட்டா அந்த டிரைவர் பையன் ரேவதி மனசில் இருக்கான், அவன் கண்டிப்பாக தடுத்து நிப்பாட்டிடுவான் அப்படின்னு சொன்னோம். நம்ம ரேவதி என்னடா சட்டப்புட்டுன்னு அம்மாவும் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க, இப்போ நான் அவருக்கு என் கழுத்தில் தாலி கட்ட போகுது எப்படி அப்படின்னு அந்த இடத்துல நேரம் ரோஹிணி எப்படியாவது அவரை வர வைக்கணும், அப்போ தான் தடுக்க முடியும் இந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு நம்ம கார்த்திக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க. மயிலு இந்த பாருப்பா, அத்தை சட்டுப்புட்டு நீ மருதுக்கும் ரேவதிக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடத்துகிறாங்க, நீ தான் தடுத்து நிப்பாட்டணும் சகல அப்படின்னு சொல்ல நேரம் இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிப்பாட்ட வரமாட்டேன், ரேவதி மனசில் நான் தான் இருக்கேன்னு இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டு அது போதும், இந்த கல்யாணம் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் அந்த எம்டி சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், என் அத்தை பையன் என்னை காதலிக்காரு, அது எனக்கு நல்லா புரியுது, அவரே இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டட்டும், நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மருது அவரை பிடிக்கிறதுக்கு நம்ம கார்த்தி அதிகாரிகளோட கைது பண்ணுறாங்க. வேறு லெவல் கல்யாண மாப்பிள்ளையாக இருக்க நம்ம மருதுக்கு கையில் விலங்க மாட்டி கடன்னு இழுத்துட்டு போகிற ரெடியாகி நம்ம கார்த்தி அவங்க அத்தை வீட்டுக்கு வராங்க. இங்கே கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. அப்போ தான் நம்ம
மருது வந்து நம்ம எப்படியாவது இன்னைக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு வந்து இருக்காங்க. ஆனால் முகத்துல கிளிய போகிறது அப்படின்னு வந்து தெரியல. நம்ம கார்த்தி அதிகாரிகளோட வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி எதுக்குடா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நீ வந்து அதிகாரிகளோட வருவியா, உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்னு வந்து கேட்குறேன்னா, நான் கல்யாணத்தை நிப்பாட்ட வரல, ஆனால் இந்த மாப்பிள்ளை யார் அப்படின்னு உள்ள உண்மையை சொல்ல தான் வந்திருக்கேன் அத்தை. இந்த மாப்பிள்ளை மருது லேசுப்பட்டவன் இல்லை, ரேவதிக்கு நிலைமைக்கு காரணமே இவன் தான். இவன் வந்து ஒரு போலி பெண்களை எல்லாம் வந்து வீடியோ எடுத்து நெற்றில் போடக்கூடிய அந்த கும்பலோட தலைவன் இவன் பேர் ரெட்டு அப்படின்னு வந்து இவன் ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுக்கும் இதுதான் காரணம். இவன் பழைய நிலைமைக்கு வந்து போகணும். ஏன்னா இந்த ஞாபகம் எல்லாம் தெரியணும். இந்த முருகன் என்ன இருக்காரே, இவன் தான் இவனோட கூட்டாளி, இவன் தான் வந்து ரேவதியை வந்து ஆக்சிடென்ட் பண்ண வந்தவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவனை அழைச்சிட்டு வந்து உண்மையெல்லாம் கொட்ட வைக்கிறாங்க. ரேவதி வியப்பா பார்க்குறாங்க. என்னடா நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய சதியெல்லாம் நடந்திருக்கா, நம்மளுக்கு மறந்து போச்சு, என்னென்னமோ வந்து விஷயங்கள் தோண்ட தோண்ட கிடைக்கும் போல. அது நம்ம அத்தை பையன் சொன்னது சரிதான், நம்ம வாழ்க்கையில் ஏராளமான விஷயம் நடந்திருக்கும் போல அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரியை ஓங்கி நம்ம ராஜராஜா ஒன்று கொடுக்குறாங்க. ரேவதி வாழ்க்கையை கூறு கிடைக்கேன் அப்படிக்கு நீ மட்டுமே போதண்டி, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒன்றுக்க மாவத்தை கேடு கட்டவன ஒருத்தனை வீட்டில் மாப்பிள்ளனி பேரில் கொண்டு வச்சு நீ இந்த அட்டுழியெல்லாம் பண்ணியிருப்ப. நம்ம மாப்பிள்ளை மட்டும் இந்த போலி முகத்தரையே கிழிச்சு எரியாட்டா இப்போ ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடிக்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி நான் தப்பு பண்ணது உண்மைதான். ஏன்னா நான் இவனை நம்பினேன், மலை போல நம்பினேன், தூரத்து சொந்தம், கண்டிப்பாக வந்து சூரியகலாவோட தம்பி நல்லவன் அப்படின்னு எல்லாம் நான் நினச்சேன். ஆனால் என் திட்டம் எல்லாம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. பேரஞ்சதுக்கணுங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு பார்த்தோன்னா கல்யாணம் நின்று போச்சு, நீ கவலைப்படாண்டாமா, எனக்கு வந்து எங்கள் எம்டி சார் எங்கள் அத்தை பையன் அவரை தான் கார்த்தியை தான் பிடிச்சிருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த கல்யாணம் நின்னது நல்லது தான், ஒரிஜினலாகவே என் அத்தை பையனை நான் கல்யாணம் பண்ணதுக்குள்ள சந்தர்ப்பம், நீங்கள் லெட்டரில் கூட கார்த்திகேயன் அப்படின்னு வந்து ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு எல்லாம் போட்டுறீங்களா, அதனால் இந்த கவலைப்படண்டா, குறிப்பிட்ட நேரத்தில் எங்கள் 2 பேர்த்து கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அடடா இது எதிர்பார்க்கலையே, இப்போ மருது வேற போலி அப்படின்னு வந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க, அவன் ஒன்றுக்காவான கேடு கெட்டவனா வேற இருந்திருக்கான், இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சந்திராகிட்ட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. இந்த பாரு சந்திரா, இந்த கல்யாணம் நம்ம நினச்சது மாதிரி வந்து நடக்கலை, இப்போ டிரைவர் பையன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து ரேவதி வந்து சொல்லிட்டு போகிறா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா போலி சாமியார் வந்து இப்போ கல்யாணத்தை நடத்தியே தீரோன்னு வந்த அந்த நபரை நம்ம ரேவதி ஒன்று கொடுக்குறாங்க. மீச தாடியெல்லாம் தெரிச்சிட்டு போது, யாருடா ஒன்று இங்கே அனுப்பி வச்சது, இப்படி 2 பேர்த்துக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தது யாருடா அப்படின்னு சொல்லினரும், சிவனாண்டி அவரை அனுப்பிவிட்ட ஆளுதான் நான் அப்படின்னு வந்து சொல்லினரும், அப்படியே வந்து நம்ம அந்த போலி சாமியாரை அடித்து விரட்டுறாங்க நம்ம ரேவதி. அப்போ தான் வந்து இந்த பாத்தியமா ஒன்று சுற்றி எவ்வளோ பெரிய சதித்திட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நல்ல வேலை இந்த சாமியார் வரைக்கும் பொய் தான், ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து தாத்தா ஃபேமிலி நம்மளுக்கு நன்மை தான் செய்யும், இதை என்னைக்குமா நீ புரிஞ்சிக்க போகிற அப்படின்னு வந்து ரேவதி வந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட கேட்குறாங்க.